லைவ்ல ஜாக்கும் முத்துக்குமரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டு செலவுன்னு பார்த்தா ஒரு 15,000 ரூபாய் தான் இருக்கும். எனக்கு பெரிய இதெல்லாம் கமிட்மெண்ட்லாம் இல்லை. 15,000 ரூபாயில் என்னாலேயும் வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் இப்போ ஒரு 20,000 ஆயிருக்கும். ஏன்னா என் தம்பி அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு நைஸாக எக்ஸ்ட்ராவாக பிடிங்கி வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு வாழ்க்கையில் கைத்தட்டு ரொம்ப முக்கியம் ஜாக், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு வந்து எல்லா மக்களுக்கும் என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் சொன்னாங்க, எனக்கு என்னை யாரும் பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, பட் நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டால் அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னு மட்டும் நினைப்பேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நானும் அதை தானே சொல்கிறேன் அப்படின்னோடனே, நீ பிடிக்கணும்னு சொல்கிறேன், நான் அப்ரிசியேஷன் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அப்ரிசியேஷன் தானே கைத்தட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ஜாக்லினும் ஆமாம் அது கரெக்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு எப்படின்னா வந்து ஒரு மாதம் மியூட் பண்ணி சொல்கிறாங்க, யாரையோ எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு மாதம் வேலை பார்த்தா 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபாரின் போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ தீபக் அண்ணன் கூட சொல்கிறாரு, நான் ஒரு 10 days US கூட்டிகிட்டு போகிறேன் என் மகனை அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி எனக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகணுன்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்துலேயே ஆசையே படாத அம்மா எங்கள் அம்மா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது ஆசையை வெளிக்காட்டாத அம்மா தான், ஆசை இல்லாத அம்மா இல்லை அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு அந்த மாதிரி இப்போ வாரத்தில் 7 நாளில் 5 நாள் வேலை பார்த்தா 2 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இருக்கணும்னு என்னோடய ஆசை அப்படின்னோடனே, அப்படி தானே அதுதானே நார்மல் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு என்னை ஹையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மேலே எனக்கு ரொம்ப ஒரு காதல் கனவு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக முத்து அதெல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சேதுவண்ணனை போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இந்த இது முடிஞ்சு சேதுவண்ணனை போய் பார்க்கணுன்னே ஜாக்லின் சொல்கிறாங்க, ஆமாம் நீ அவரோட ரியல் இதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, தங்கமான மனுஷன், எனக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ரொம்ப தங்கமான மனுஷன், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ முத்துவோட ஆசை நிறைவேற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.